பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்கு நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 35-36 வசனத்தை நாம் சற்று வாசிக்கலாம். யோவான் 3:35-36. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவன் சகல அதிகாரத்தையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதாகவும், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும், அவரை விசுவாசிக்காமல் போனால் அவனுக்கு இந்த நித்திய ஜீவன் இல்லை என்றும், மாறாக கோபம் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். இந்த கோபத்தின் முடிவு, இந்த கோபத்தினால் தேவனை விசுவாசியாமல் போகிற மனிதனுடைய முடிவு, அது நித்திய ஆக்கினியாக இருக்கிறது. அங்கே அக்கினியும் கந்தமும் நிறைந்ததா இருக்கிறது, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்ததா இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, தேவன் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. God is love. தேவன் தன் ஒரே குமாரனை தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் 3:16 யோவான்ல. அப்போ குமாரனை நொறுக்க சித்தமானார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நேசமும் அன்பும் உள்ள தேவன் தான். ஆதாமும் ஏவாளையும் இந்த பூமியில இவர் படைக்கும் பொழுது எல்லா விதமான நன்மையினால சுற்றி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடி சம்பூர்ணமான காரியத்தோடும் வைத்த தேவன் தான். வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட உலாவினார் என்று பார்க்கிறோம். அவ்வளவு அன்பும் நேசமும் உள்ள தேவன் தானே, தன் சாயலாகத்தானே அவனை படைத்தார். இவ்வளவு மேன்மை உள்ள கர்த்தர், இவ்வளவு அன்பு உள்ள கர்த்தர் தான் எந்த தேவன் ஏதேனை உண்டாக்கினாரோ, எந்த தேவன் இந்த அழகான பூமியை உண்டாக்கினாரோ, அதே தேவன் தான் நோவா காலத்தில் அதை அழித்தார் என்பதையும் பார்க்கிறோம். அப்பொழுதும் கூட பேழைக்குள்ளாக நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார் என்பதாக நம்ம கவனிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் அன்புள்ளவர், அதனால தான் குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரனை நேசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே சமயத்தில் இந்த கோபத்தையும் சற்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நித்திய ஆக்கினைக்கு தப்பித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆகையால் எனக்கு நித்திய ஆக்கினை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நாம் சற்று இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், எப்பொழுதும் இந்த கோபத்தும் கிறிஸ்துவின் தேவனுடைய கோபம், வேதம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் என்று பார்க்கிறோம். அவர் அன்புள்ள தேவன் தான், நமக்காக சிலுவையில் அந்தைக்கேடு அடைந்தார். ஆனால் ஒரு நாள் நியாயஸ்தானத்தில் போய் அமரப்போகிறார். அன்று நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் அமருவார். அப்பொழுது அவரிடத்துல நாம் இரக்கம் அல்ல, நாம் அவர் கட்டளையிட்டின்படியே நாம் நடந்திருப்போம் என்றால் அந்த நீதிக்குள்ளாக பிரவேசிப்போம். சரி, இன்னும் சற்று நாம் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்போஸ்தலர் நடைமுறையில் பார்க்கிறோம். அந்த நாமம் அல்லாமல் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு, அந்த நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்துக்கு தானே நித்திய ஜீவன் உண்டு. அந்த நாமத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ அவருடைய நாமத்தை, அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கூட அதை அழகாய் சொல்லுகிறார். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான் என்று ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்றார். இட் இஸ் வெரி கிளியர். The Lord
Jesus Christ declared, the Messiah declared that he is the only way for eternal life. அவரை அல்லாமல் ஒருத்தரும் போக முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறேனே என்றதான ஒரு கேள்வி வரலாம், உண்மைதான். ஆனால் எல்லா நேரமும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகவும் இருக்கிறது. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 24 மணி நேரத்தில் எல்லாரும் சொல்லலாம், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் திருச்சபையில் பங்குள்ளவனாக இருக்கிறேன், ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், திருச்சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய எல்லா கனமும் மகிமையும் நான் செலுத்துகிறேன், எல்லாம் நல்லது. இங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இட் இஸ் நாட் நியர் having faith in Jesus Christ. விசுவாசிக்கிறது, இயேசுவின் மேல் எனக்கு விசுவாசம் உண்டு என்பது மாத்திரம் அல்ல. விசுவாச வாழ்க்கை, இயேசுவோடு கூட வாழ்க்கை என்பது ஆவியில நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் நம் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோம், எவ்வளவு நேரம் மாம்சத்தின் படி நடக்கிறவர்களா இருக்கிறோம். மத்தேயு 25:46 சொல்லுகிறது, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ ஒரு 2 குரூப்பா இருக்கிறார்கள். ஒருவர் நித்திய ஜீவனை, ஒருவர் நித்திய ஆக்கினிக்கு என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன், சில கேள்விகள். உண்மையாகவே ரட்சிப்பு ரொம்ப முக்கியமா? எதற்காக இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம்? நம்முடைய ரட்சிப்புக்கும் ஆத்மாவுக்கும் எதுவும் தொடர்பு உண்டோ? If not saved by the faith in Jesus' name, is there a place called heaven? இயேசுவின் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகம் என்றதான் ஒரு காரியம் இருக்கிறதோ? நான் கிறிஸ்தவனாக இருந்தால் நான் பரலோகத்துக்கு தானே போகிறேன், ஏன் இந்த நரகத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும்? அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் தன்னை வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிறார் என்பதெல்லாம் சில ஓமைகள் மூலமாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு ஓமை, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 19 முதல் 31 வசனத்துல ஒரு ஐஸ்வர்யவானும் லாசரும் குறித்து அங்கே என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு போனால் அது நலமாக இருக்கும். மத்தேயு 16:26 சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயுதப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எல்லாத்தையும் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக்கலாம், எல்லா மனுஷரும் ஆதாயமாக்கிடலாம், உலகத்தின் சகல நன்மையும் ஆதாயமாக்கிடலாம், நல்ல படிப்பு, ஞானம், எல்லா உச்சிதமான காரியங்களை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று பார்க்கிறோம். அதை நஷ்டப்படுத்தினால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரைட், இன்னைக்கு அந்த அந்த ரிச் மேன் அண்ட் லாசரை பார்க்கும் பொழுது, இந்த ஐஸ்வர்யவானி லாசரை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக அந்த ஓமையில ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, பணம் படைத்தவர்கள் என்றால் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் என்பதாக அல்ல. மாறாக ஒருவர் செல்ஃப் சென்டர்டா, தான் மாத்திரம், அடுத்தது தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பவர்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டு என்பதை இந்த ஓமை ரொம்ப வெளியரங்கமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு ஓமையில தானே ஒரு மனிதனுடைய பேரும் வருகிறது. அவன் பேர் லாசரு. நமக்கு தெரியும், அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், காரியங்களே எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் உண்டு. அது நித்திய ஆக்கினை, இல்லை என்றால் நரகம், த ஹெல் என்று பார்க்கிறோம். லூக்கா 16:23 வாசிக்கும் பொழுது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஓமையை அந்த யூத ஜனத்துக்கு சொல்லுகிறார். மோசையின் மடி என்று சொல்லும் பொழுது அது பரலோகத்தை குறிக்கிறது. மோசையோடு அவன் பந்தியமை அமர வைக்கிறதை ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம். தன் கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கிறான்.
நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா அவன் கண்களை அங்க எடுத்து பார்க்கிறான். எங்க இருந்து? பாதாளத்திலிருந்து பார்க்கிறான். இந்த ஏறெடுத்து பார்க்கிறது சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல இதே போல ஒரு ஓமையை சொல்லுவார். லூக்கா 18:13 பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல எந்த மனுஷன் பாவத்தை அவன் உணர்ந்து, நான் ஒரு பாவியான மனுஷன் என்று உணர்ந்து இந்த பரிசுத்த தேவனை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எனக்கு தகுதி அல்ல என்ற ஒரு உணர்வு வருகிறதோ, அவன் இந்த மனிதனை போல, ஐஸ்வர்யனை போல பாதாளத்திலிருந்து மேலே பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல, மாறாக பரலோகத்திலிருந்து நம் தேவனோடு கூட அரசாளுகிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே பார்க்கிறோம் அவன் கண்களை ஏறெடுத்து துணியாமல். ஆனா அவன் பூமியில வாழும்போது தேவனை கண் எடுத்து பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கூட கர்த்தருக்கு நன்றி சொன்ன மாதிரி வசனம் சொல்லல. ஒரு நாள் கூட தேவனை கண்ணெடுத்து பார்க்கவில்லை. ஆனா இந்த ஆயக்காரனை பார்க்கிறோம், ஆண்டவரே எனக்கு பார்ப்பதற்கு தகுதி இல்லப்பா, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தும். தேவனே பாவியாக என்மேல் கிருபையாக இருக்கும் என்று லூக்கா 18:13 சொல்லுகிறது. இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், பாதாளம் நமக்கு தூரமாகும், பரலோகத்தை பூமியிலே வாழுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது அவன், லூக்கா 16வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் 24. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாம், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் பாதாளத்தில் இருந்தாலும் ஆபிரகாமை பார்த்து தகப்பனேன்னு சொல்றான். அடுத்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசனத்துல நான் தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி, நாங்க அவ்வளவு அக்கினியாக இருக்கிறது, வெக்கையா இருக்கிறது, அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய நிலைமையை பார்க்கிறேன். He is calling Abraham the father, and in return Abraham also replied with the word son. எந்த தகப்பன் ஒரு குழியில தன் பிள்ளை இருக்கும் பொழுது பார்த்து கொண்டு இருப்பான்? இறங்கி உடனே தூக்கி விட மாட்டானா? ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், மகனே, பூமியில உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். There's an element like father and son, yet no help after death. இப்பொழுது நம்ம அவரை கூப்பிடுறோம், அப்பா. இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னார், பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே. எஸ், that is very true. ஆனால் இப்பொழுதுக்கு நமக்கு கிடைக்கிற இரக்கம், மரிக்கிறதுக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழாமல், தேவன் சொன்ன கற்பனைகளின் கட்டளையின்படி நாம் நிறைவேற்றாமல் நாம் மரிப்போம் என்று சொன்னாள், நான் தகப்பனை என்று கூப்பிட்டாலும் இரக்கம் கிடைப்பதில்லை. It's a place of torment. ஒரு தகப்பை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஆனால் அந்த நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. பெற்றோராய் நம்ம இங்கே அநேகர் இருக்கிறோம், பார்க்கிறோம். நம்ம பிள்ளை எப்படி பார்த்துட்டு இருப்போமா என்ன? நம்ம சொல்லுகிறான், மகனே நீயோன்னு சொல்லியிருக்கலாம், மகனே என்று சொல்லுகிறான். with all agony. பார்க்கிற தேவ ஜனமே, மிகவும் அக்கினி உள்ளதும் அங்கே பார்க்கிறோம், நாற்றம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. 16:26 சொல்லுகிறது, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனத்துளத்திற்கு கூடாத படிக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளவும் உண்டாயிருக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். நோ யூ டர்ன், ஒன் வே. அதனாலதான் ஜீசஸ், டேக் த வே as ஜீசஸ். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அந்த வழியில போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லை, தேவனோடு கூட மகிமையில காணப்படும். இப்பொழுது அவன், அப்படி ஆனால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரன் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு அவன் சொல்லுகிறான். Yes, it is a place of torment. அலக்களித்து கொண்டிருக்கும்.
அநேக நீதிமான்கள் தங்களுடைய அனுபவத்தில் தேவன் சிலரை கொண்டு போய் அதை காமித்து அவர்கள் எழுதுகிற புத்தகங்கள் ஏராளம் உண்டு. அதை சற்று ஒன்று வாசித்து பாருங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அழுகையும் பற்கடிப்பும் உண்டு, வேதனை உண்டு, புழுக்கள் உண்டு. புழுக்களை போர்வை என்று பார்க்கிறோம். ஆனா குமாரனை கொடுத்து அந்த இடத்திற்கு அல்ல, பரலோகத்துக்கு வரும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பணக்காரனுக்கு கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தர் இன்று இந்த காணொளி மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். தேவனை ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை அறியாமல் தூரத்தில் இருந்தோம். அவரோ மிகுந்த அன்பினாலும் கிருபையினாலும் தன் அப்போஸ்தலர்களை நம் தேசத்துக்கு அனுப்பினார். எத்தனையோ நீதிமான்களை தேசத்துக்கு அனுப்பினார். எத்தனையோ ஊழியங்கள் சபைகளை கர்த்தர் கொடுத்து தன்னுடைய ஜனத்தை போஷித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்பொழுது கூட அவன் சொல்லுகிறான் பாருங்க, இந்த இடத்துக்கு வரப்படாதபடிக்கு அவனை அனுப்புங்க ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, அனுப்புங்க ஆண்டவரே, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசனியும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல, அங்கேயும் போய் ஆர்குமெண்ட் தான். நரகத்துக்கு போனா கூட அவன் சுபாவம் மாறலைங்க. அதான் சொல்றேன், யூனோ வாட், God has given a very precious life. ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்படிதான், அதை பொறுத்து தான் நித்திய வாழ்க்கைக்குள்ளாக, அது நித்திய பரலோகத்துக்கு போக போகிறோமா இல்லை நித்திய ஆக்கிடிக்கு போக போகிறோமா என்பதை முடிவு பண்ணுகிறது. அங்கேயும் மாற முடியல. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரை என்னை மாற்றும், இவனை போல வேண்டாம் ஆண்டவர், இவனை போல அல்ல, இவனுக்கு உலகத்தில் சகலமும் இருந்தது, ஆனால் தான் 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 அங்கே போயும் தனக்கு தான் சொல்கிறான், என் சகோதரனை பாதுகாத்துக்கொள்ளும், என் அப்பா வீட்டுக்கு அனுப்பும். அதற்கு அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். நாம் நம்புறோமா? என்ன நம்புறோம்? நரகம் உண்டு என்றும் பாதாளம் உண்டு என்றும் அதிலிருந்து ஒவ்வொரு மனுக்குள்ள வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுதான் ஒரே வழி. அவருடைய சித்தத்தை செய்வதும் ஒரே வழி. அவரை விசுவாசிக்கிறேன், நன்றது, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேனா? அக்கா அந்நாட்களிலே கத்தாவே கத்தாவே என்று சொல்வார்கள். உம் நாமத்திலே நாங்கள் அற்புதம் செய்தோமே, அதிசயங்களை செய்தோமே, பேய்களை ஓட்டினோமே, நோய்களை தீர்த்தோமே, நான் அறியேன், அக்கிரம செய்கிறவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யவில்லை. ஓ மை காட், அது என்னதுயா பிதாவின் சித்தம்? அதை ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய காரியம் ஐயா. வேதத்தை திறங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார், பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், தீர்மானத்தை வைத்திருக்கிறார், அதில் நடந்து முடிக்க வேண்டுமே. பேதுருக்கு ஒரு அழைப்பை வைத்திருந்தார், பவுலுக்கு ஒரு அழைப்பை வைத்திருந்தார். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஓட்டினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் இருக்கிறது. நாம் சொல்ல முடியுமா? நம்ம ஓடுற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் அவர் சித்தத்தை தான் 100% செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்த அழைப்பு, தரிசனம், அது எங்கே? கர்த்தர் கொடுத்த காரியம் எங்கே? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரை நீங்க ஒப்பு கொடுக்கலாம். இந்த ஆயக்காரனை, ஆண்டவரே பார்ப்பதற்கு எனக்கு முடியலப்பா, என் இயலாமை, நீர் அழைத்த அழைப்பு, நான் விட்டு நான் தூரமாக போயிட்டேன், என் மேல் இரக்கமாயிருன்னு சொல்லுங்க. அவர் இரக்கமுள்ளவர், இன்று இரக்கமுள்ளவர். ஒரு நியாயாதிபதியாய் அவர் மாறுவதற்கு முன்பதாக அவர் இன்று இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, கிருபா சண்டை கிட்டி சேர கடவோம். நியாயாசனத்துக்கு சேர முடியாது, ஆனா இன்னைக்கு சேரலாம். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். நரகத்தை குறித்து நம்ம சொல்லணும், நிறைய காரியம் இருக்கு. மத்தேயு 8, 11, 12 நீங்க பாப்பீங்க அப்படின்னா அங்கே சொல்ல, ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். இங்கிலீஷ்ல கிரைண்டிங் த டீத். அழுக எவ்வளவு நேரம் அழக முடியுங்க? அங்க அழுக மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குமா? வசனம் சொல்லுகிறது.
அழுகையும் பறக்கடையும். எவ்வளவு நேரம் ஒரு மனிதன் அழுது கொண்டிருப்பான்? எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் நாட்கள் கணக்காக அழ முடியும், ரைட்? வருஷ கணக்காக அழ முடியும். நித்தியமாய் அழ முடியுமா? உண்டு, அங்க உண்டு. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கப்படுகிறது. மத்தேயு 10:28 வாசிக்கிறான். ஆத்மாவை கொள்ள வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்மாவையும் அழிக்கப்படுது, சரீரமும் அழிக்கப்படுது. சரீரம் ஒரே நேரத்தில் அழிஞ்சு முடியாது. இங்கே சில சகோதரர்கள், வேலை மார்க்கத்தினர், அவங்களுடைய இறுதி காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க அதை எரித்து விடுகிறார்கள், சரீரத்தை சாம்பலாய் மாறுது. அங்க அப்படி கிடையாது. நித்தியமாக அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவை கொள்ள வல்லவர்களுக்கு இல்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப நாம் பயப்படணுமே. ஆண்டவர் அன்பா இருக்காருன்னு சொன்னாங்க, இங்க பயப்பட வேண்டும் சொல்லுகிறது. எஸ், we need to have fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே? தேவன் காண்கிறார் என்கிறதான காரியம் எங்கே? ரட்சிக்கப்பட்ட என்ன விசுவாசிக்கிறேன், அதனால கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரா? இல்ல. கர்த்தர் கொடுத்த அழைப்பு எங்கே? கர்த்தர் கொடுக்கிற காரியம் எங்கே? அவருக்கு நடுகிற நடுக்கம் எங்கே? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே? ஒரு அன்பா இருக்கிறார். ஆனால் சொல்ல நித்தியமான டிஸ்ட்ரக்ஷன், எவர்லாஸ்டிங் டிஸ்ட்ரக்ஷன். 2 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகத்துவத்தில் இருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அங்க தண்டனை இருக்கு. If you are good and well versed in Google, just search. There are many examples when many famous pop singers, it seems to be in hell. Eternal fire. மத்தேயு 18:8 சொல்லுகிறது, உன் கையையாவது உன் காலையாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நித்திய அக்கினி என்று சொல்லப்படுது. எட்டர்னல் ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பா, கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வெயில் காலையில ஒரு 10ல இருந்து ஒரு ஈவினிங் நம்மளால முடியல. அது நித்திய அக்கினியா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். And it says lake of fire. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம் நிறைவுக்கு வரும் பொழுது நிறைய வீடுகளில் நீங்க பார்ப்பீங்க, ஸ்வீட் ஹோம் அப்படின்னு இருக்கும். அது ஸ்வீட்டா இருக்கான்னு தெரியல, ஆனால் வேதத்தில் ஒரு ஸ்வீட் ஹோம் எழுதப்பட்டிருக்கு. நாம் இவ்வளவு நேரம் ரட்சிப்பையும் ஆத்மாவையும் பார்த்தோம். We saw salvation and soul. Let's see the sweet home. Isaiah chapter 65 verse 19. ஏசாயா 65:19 நான் வாசிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தம் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். இது பரலோகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவி யோசிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக
பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூடியிருக்கிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோலை தின்னும், புழுதி ரசப்பத்துக்கு இரையாக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்லுகிறது, உடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகளை ஒளிந்து போயின என்று விளம்பினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு மகா மகிமையான அற்புதமான ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அதனால தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு எழுதுறாங்க, RIP, ரெஸ்ட் இன் பீஸ். அங்கே தான் சமாதானம் உண்டு. கடைசியில் ஒரு நித்தியமான ஒரு இளைப்பாறுதல் உண்டு. முதல்ல பார்க்குறோம், இங்கே இளைப்பாறுதலே கிடையாது. இங்கே அதுக்கு நேர் ஆப்போசிட், நித்திய இளைப்பாறுதல், மிகுந்த சந்தோஷம், கண்ணீர் யாவையும். அங்கே மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. முந்தின வாழ்க்கை இல்லை, ஒரு அழகான அற்புத வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் ஸ்தேவன் கல்லெறியப்படும் பொழுது அங்கே தேவனை பார்க்கிறான், அந்த மகிமையான காட்சியை பார்க்கிறான். அந்த கற்கள் எல்லாம் அவனுக்கு புட்கள் போல இருந்திருக்கும். ஒரு மகா உன்னதமான ஒரு பயணத்துக்குள்ளாய் கடந்து போவானான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியம் உண்டு. தேவன் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். நமது ஆத்துமாக்கு ஒரு அழகான ஒரு வீடு உண்டு. எஸ், soul salvation and a sweet home, and God has kept for you. Are you ready to walk in the way of Jesus? கிறிஸ்துவின் வழியிலே நடக்க நீர் விரும்புகிறீர்களா? அவரை விசுவாசத்தால் மாத்திரம் போதாது. அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாள் தன்னைத்தானே விருத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவுள். Are you doing that? அதல்லாமல் பரலோகம் இல்லை. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். விசுவாசித்தால் மட்டும் போதாது. வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவரோடு பாடு அனுபவிக்கப்படியாகவும் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். That's a true Christian, and the church which preaches this is a true church, and God is speaking to us through this video. And may the Lord bless you. And there is a sweet home is waiting for us, and when we do the will of God, and God is there to welcome us. And before that, let us finish all the mission God has kept us. கர்த்தர் கொடுத்த எல்லா தரிசனங்களையும் திட்டங்களையும் கர்த்தருடைய கிருபை கொண்டு நாம் நிறைவேற்றி அவரோடு கூட ஆளுகைக்குள்ளாய் கடந்து போவோம், மகா உன்னதத்துக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And God bless you.